விசுவாசத்தை கொண்டு உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பது எப்படி என்கிற தலைப்பின் கீழே கடந்த 3 வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இந்த விசுவாசம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை உள்ளதாக இருக்கிறது. இயேசு சொன்னார், எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த விசுவாசத்தை நாம் எப்படி வளர்த்து கொள்வது? இன்றைக்கு அநேகருக்கு இந்த காரியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. நான் விசுவாசிச்சா எல்லாம் நடக்கும்யா, நான் நம்பினா கர்த்தர் செய்வார், நான் விசுவாசிக்காதான் என்னுடைய குறை என்று அநேகர் இன்றைக்கு அதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்வது எப்படி என்பதுதான் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை. அதை கடந்த 3 வாரங்களாக நாம் இங்கே தியானித்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் இந்த இடத்துல இயேசு விசுவாசிக்கிறது குறித்து ஒரே முறை மட்டும் அவர் கூறியிருப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனால் 3 முறை பேசுவதை பற்றி இயேசு சொல்லியிருக்கிறார். தள்ளுண்டு போ என்று சொல்லி, அப்புறம் சொன்னபடியே, அதற்கப்புறம் அவன் சொன்னபடியே ஆகும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ 3 முறை பேசுவதை குறித்தும் ஒரே ஒரு முறை விசுவாசிப்பதை குறித்தும் இயேசு இங்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்வதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்முடைய அறிக்கை, நம்முடைய பேச்சு. இதுதான் விசுவாசத்தை வளர்த்து கொள்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காரியம் எனக்கு உண்டாகும், இப்போ சுகம் எனக்கு தேவை, செழிப்பு தேவை, விடுதலை தேவை, மாற்றம் தேவை என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அந்த மாற்றம் என் வாழ்க்கையில உண்டாக முடியும் என்று விசுவாசிக்கிறது கடினமா இருக்கிறது. ஆனால் நான் ஒரு மாற்றத்தை காண்பேன், நான் ஒரு விடுதலையை காண்பேன், நான் வெற்றியை காண்பேன், நான் நல்ல ஒரு எதிர்காலத்தை காண்பேன், என் குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை காண்பேன், என் ஊழியத்திலே ஒரு மாபெரும் திருப்பத்தை நான் காண்பேன், என் எல்லைகளிலே ஒரு விரிவாக்கத்தை காண்பேன் என்று பேசுவது இன்றைக்கு எளிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் என்பது ஒரு கடினமான விஷயம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. ஆரம்பத்தில் இப்படி வாயில தேவனுடைய வார்த்தையில உங்கள் சூழ்நிலைகளுக்கு பதிலாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து வைத்து நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்த, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப இந்த விஷயத்தை எளிமையாக்கிட்டார் பாருங்க ஆண்டவர். எவனாகிலும், நீங்க யாரா இருந்தாலும் இந்த மலையை பெருக்கக்கூடிய விசுவாசத்தை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும் என்பதுதான் இயேசுவினுடைய போதனையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்பிக்கையே அற்ற நிலையில நீங்க இருக்கலாம், எந்த ஹோப்பும் உங்க வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து உங்கள் வாயில வைத்து பேச ஆரம்பிப்பதன் மூலம் உங்கள் நம்பிக்கையை, உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு அதன் மூலம் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றியமைக்க முடியும். அதை தான் நாம் கடந்த 3 வாரங்களாக தியானித்தோம். முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ அதை பேசாதீர்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பேசாதீர்கள், உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை பேசுங்கள், உங்கள் சூழ்நிலைகளில என்ன உண்டாக வேண்டுமோ அதை பேசுங்கள். உதாரணமாக நான் உங்களுக்கு சொன்ன சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த உலகம் ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருந்தபோது தேவன் அப்பொழுது இருந்ததை அவர் பேசவில்லை. வெறுமையாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது என்று அவர் பேசாமல் தேவன் நிறைவை குறித்து பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், அப்பொழுது உண்டாயிற்று. மச்சங்களும் மீன்களும் பறவை ஜாதிகளும் திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்றார், அப்பொழுது உண்டாயிற்று. வெறுமையும் குறைவும் இருளும் தட்டுப்பாடும் இருந்தபோது தேவன் வெளிச்சத்தை, நிறைவை அங்கு பேசுவதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மனிதன் தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். நாம் தேவனை போலதான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எப்படி இயங்குகிறாரோ, தேவன் எப்படி செயலாற்றுகிறாரோ அப்படி செயலாற்றும்படிதான் நீங்களும் நாளும் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வார்த்தையின் தேவன். அவர் வார்த்தையாலே இந்த உலகங்களை சிருஷ்டிக்கிறார், வார்த்தையாலே இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறார், வார்த்தையாலே தான் காரியங்களை செய்கிற தேவன். நம்மையும் அவர் அப்படி உருவாக்கினார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் அநேகர் இன்றைக்கு தங்களுக்கு இருக்கிறதை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை என்பது ஒரு விதையை போல இருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வார்த்தை என்பது ஒரு விதையை போல இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட விதைகளை நீங்கள் விதைக்கிறீர்களோ அப்படிப்பட்ட அறுவடையை நீங்கள் அறுப்பது போல, நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் வெளியிடுகிறீர்களோ அதற்கேற்ற சூழ்நிலையும் அதற்கேற்ற
அந்த அறுவடையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆதியாகம புஸ்தகத்தில் இந்த விதைப்பின் கோட்பாட்டை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம், பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனியை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட விதையை விதைக்கிறோமோ அப்பேற்பட்ட கனியை, விளைச்சலை அது கொண்டு வருகிறது. இது ஒரு பிரமாணமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையும் விதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லப்பட்ட அந்த ஊமையிலே இயேசு அங்கு வசனத்தை விதை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம், அல்லது வார்த்தையை அவர் விதைக்கு ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்போ நீங்க உங்களுக்குள்ள கேள்வி எழும்பலாம், ஐயா நான் இந்த வார்த்தைகளை நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா உடனடியா எனக்கு எதுவும் நடக்கல, கடந்த வாரங்களில் நான் செய்தி கேட்டு நான் பேசினேன், எனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேட்டு அதை பயிற்சித்து பார்த்து மாற்றத்தை காணாத நபராக நீங்கள் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு விதை என்பது நாம் தூவுகிற உடனே ஒரு பெரிய அறுவடை வந்து விடுகிறதில்லை. நீங்கள் விதைத்த மாத்திரத்திலே அதற்கு அந்த சூழ்நிலைகளுக்கான, அந்த சூழ்நிலையின் மாற்றத்திற்கான ஒரு காரியத்தை நீங்கள் அங்கு செய்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு நிலம் இருக்கிறது, அங்கு நம்ம விதையை தூவுறோம், அதற்கான ஒரு கால அளவு இருக்கிறது, அதற்கு பின்பு அதற்கான அறுவடையை நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்ன இந்த வசன பகுதிகளில் உடனே ஆகும் என்று அங்கு ஒரு வார்த்தையும் சொல்லப்படவில்லை. உடனடியா அங்கு மலை பெயர்ந்து போகும் அல்லது உடனடியாக இது நடக்கும் என்று சொல்லவில்லை. அது ஒரு ப்ராசஸ் பாருங்க. ஒரு நாள் அது நடக்கும் உடனடியாக, ஆனால் அதை நோக்கிய ஒரு பயணம், அதை நோக்கிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிற ஒரு விஷயம்தான் இந்த விசுவாசம் என்பது. முதலாவது வார்த்தை என்பது ஒரு விதை என்று சொன்னேன். நீங்கள் எப்பேற்பட்ட தோட்டத்தை, எப்பேற்பட்ட எதிர்காலத்தை உங்களுக்கு என்று நீங்கள் வளர்த்தெடுக்க விரும்புகிறீர்களோ அப்பேற்பட்ட வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். இன்றைக்கு விதைகளாக அவைகளை தூவுங்கள். இன்றைக்கு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கான அந்த விளைச்சலை நீங்கள் வெகு விரைவிலே பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உடனடியாக என்பது அல்ல, தொடர்ச்சியாக ஏற்படுகிற மாற்றம்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு மலை ஒரு கல் இருக்கிறது, ஒரு பாறை இருக்கிறது, அதை நாம் உடைத்து எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். 99 அடி நீங்க அடிச்சிட்டீங்க, ஆனா அது உடையவே இல்லை. 100வது அடி நீங்க அடிக்கும் போதுதான் அந்த கற்கள் உடைந்து விழுகிறது. அப்பொழுது அதை நாம் எப்படி பார்க்கலாம், எப்படி அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? 100வது அடியில அது உடைந்தது என்று நமக்கு வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் உண்மை என்ன, நீங்கள் முதல் அடி அடிக்க ஆரம்பித்த போதே அது உடைந்து விட்டது, உடைவதற்கான துவக்கம் அங்கு ஏற்பட்டு விட்டது. அது வெளியில 100வது அடியில நமக்கு தெரிகிறது. அதே போலதான் வார்த்தையை பேசின உடனே ஏதோ எடுத்த உடனே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்த்துறது இல்லை. ஆனால் நீங்கள் பேச 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 உங்கள் சூழ்நிலைகளுக்கு எதிராக தேவ வார்த்தையை எடுத்து, வியாதி சூழ்நிலை இருந்தால் நான் சொன்னேன் அதற்கேற்ற தேவ வார்த்தை எடுத்து, அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர், அவர் என்னை வியாதி என்னை விட்டு விளக்குகிறவர், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர் என்று நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் வியாதிக்கு ஒரு அடி, அந்த வியாதி சூழ்நிலைகளில் ஒரு பெரிய அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு விதையை நீங்கள் அங்கு தூவுகிறீர்கள். அந்த பாறையை நீங்கள் தகர்ப்பதற்கு முதல் அடி அங்கு விழுகிறது என்றுதான் அர்த்தம். வெகு விரைவிலே வெளியிலே அவைகள் விழுந்து கிடப்பதை, அவைகள் இல்லாமல் போவதை நீங்கள் வெகு விரைவிலே பார்ப்பீர்கள். இயேசு இந்த பகுதிகளில் தம்முடைய சீடர்களுக்கு மலையை பெயர்க்கிற இந்த ஓமையை, இந்த மலையை பெயர்க்கிற இந்த விசுவாச போதனையை அவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்பதாகவே அங்கு ஒரு காரியத்தை இயேசு சீடர்களுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறதையும் நாம் இங்கு பார்க்க முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், அங்கு அத்தி மரத்திற்கு இயேசு செய்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பசியா இருந்தார்,
அவர் ஒரு அத்தி மரத்தை தேடி போன காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த மரத்தின் இடத்துல எந்த ஒரு கனியையும் அவர் காணவில்லை. அந்த அத்தி மரத்தை இயேசு சபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமையிலிருந்து பல்வேறு காரியங்கள், பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு நாம செய்தியாக கேட்டிருப்போம். ஆனால் இதனுடைய மைய பகுதி, இதனுடைய இதய பகுதி என்ன பர்பஸ்க்காக, என்ன நோக்கத்திற்காக இது அங்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. விசுவாசத்தை பயிற்சிவிப்பது எப்படி என்கிறதை சீடர்களுக்கு இயேசு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி செய்து காட்ட அவர் விரும்பினார். அதாவது அவர் அந்த மரத்தினிடத்துல போறார், இல்லாமை என்கிற ஒரு சூழ்நிலை, அங்கு கனி இல்லை, ஆனால் அவருக்கு இருந்ததோ பசி. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த 13வது அதிகாரத்துக்கு பிறகு 14வது வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். ஆனா ஆங்கில வேதாகமத்தில் ஜீசஸ் ஆன்சரத் என்று வருகிறது. இயேசு அந்த மரத்திற்கு பிரதியுத்தரமாக, இயேசு அந்த மரத்திற்கு பதில் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரத்துக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? அப்ப அந்த மரம் ஏதாவது இயேசுகிட்ட பேசிச்சா அப்படின்னு சொன்னா, ஆமா, இந்த மரம் இயேசுவிடம் பேசினது. நீங்க கேட்கலாம், மரம் தெரியாம பேசும். அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மோடு கூட பேசுகிறது. ஏதோ ஒரு பெரிய ஒளிய அது எழுப்பாட்டாலும், ஆனால் நாம் அதிலிருந்து ஏதோ ஒரு தகவலை பெறுகிறோம். இனிமே வியாதி அநேகரை பார்த்து பேசுகிறது. இனிமே நீ அவ்வளவுதான், இதுல இருந்து நீ எழும்புறது கஷ்டம். அவங்களும் அதுல இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பேங்க் புக்கு நிறைய நேரம் பேசுது, எல்லாம் எம்டி ஆயிடுச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு, இந்த மாசம் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு நிறைய பேர்ட்ட அவங்களுடைய பேங்க் பாஸ்புக் பேசிட்டு இருக்கு. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், கட்டில் உட்கார்ந்து அப்படியே தலையாட்டிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நெகட்டிவா, எதிர்மறையாக ஏதோ ஒன்றை கேட்டு அப்படியே தலையாட்டிட்டு இருக்கிறத நாம் கவனித்திருக்கிறோம். கவனிங்க, இங்கு இந்த மரம் கூட இயேசுவிடம் ஒன்று பேசினது. என்ன பேசினது? இன்னைக்கு நீ பட்னி, இன்னைக்கு அவ்வளவுதான், இன்னைக்கு நீ பட்னியா தான் இருக்க போற என்கிற ஒரு சூழல். அதுதான் இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக அவர் அங்க பேசுறார் பாருங்க. அந்த மரத்திற்கு பதில் சொல்லுகிறார். மரத்தை பார்த்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசினார்னா, நீ சொல்றது எனக்கு நடக்காது, சூழ்நிலையே நீ எனக்கு சொல்றது நடக்காது, நான் உனக்கு என்ன சொல்றனோ அதுதான் உனக்கு நடக்கும். என்ன சொன்னாரு? நீ உன்னிடத்தில் இனி ஒரு காலும் ஒருவனும் கனியை புசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை பார்த்து அவர் பேசுகிறார். அந்த மரம் சொன்னதல்ல இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தது. இயேசு என்ன சொன்னாரோ அதுதான் அந்த மரத்திற்கு, அந்த சூழ்நிலைக்கு நடந்தது. அநேக நேரத்தில் சூழ்நிலைகள் பேசுகிறதை நாம் அப்படியே கேட்டு அப்படியே நம்பிவிடுறோம். வெளியில பார்க்கறதுக்கு என்ன தெரியுதோ அதுதான் இனி வாழ்க்கை, இனி அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அமர்ந்துடுறோம். ஆனால் இயேசு இங்கு சூழ்நிலையின் கைதியாக இருக்க மனிதன் பிறந்தவன் அல்ல, சூழ்நிலைகளை ஆளுகிறவனாக, சூழ்நிலைகளை மேற்கொள்கிறவனாக, சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவனாக இருக்கும்படி மனிதன் தேவனால் உருவாக்கப்பட்டான். நீங்கள் ஆள பிறந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு அதை முழுமையாக அறிந்திருந்தார். அந்த சூழல் என்ன? இல்லாமை என்கிற சூழல் மரம் பேசின அந்த சூழ்நிலை பேசினதற்கு இயேசு பதில் பேசினார். நான் சொன்னதுதான் உனக்கு நடக்கும். உண்மையிலே தெரியுமா, இயேசு அந்த சூழ்நிலைக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு அப்புறம் தொடர்ந்து வர்ற பகுதியை நீங்க படிச்சுட்டு வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மறுநாள் அந்த வழியே சீடர்களோடு கூட இயேசு திரும்பி வருகிறார். 20வது வசனத்துல இப்படி வேதம் சொல்கிறது. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அந்த அத்தி மரம் பட்டு போயிரு. எந்த மரத்தை பார்த்து இயேசு பேசினாரோ, நீ சொல்வது எனக்கு நடக்காது, நான் சொல்றதான் உனக்கு நடக்கும், இனி உன்னிடத்தில் ஒருவனும்
ஒரு கனியும் புசிக்க மாட்டான் என்று சொன்னாரே, இப்பொழுது அதை சீடர்கள் காண்கிறார்கள். வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அந்த மரம் பட்டு போனதை வெளிப்படையா எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் சுவிசேஷ பகுதி மற்ற இடங்கள்ல இந்த பகுதியை பற்றி வேதம் பேசும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மறுநாள்ல இவங்க இங்க மரம் பட்டு போயிருக்கிறத பார்த்தாங்கன்னு இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் மற்ற சுவிசேஷத்துல இதை பற்றி இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை நீங்க எடுத்து கவனிச்சு வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொன்ன மாத்திரத்துல அந்த மரம் பட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது உண்மை? இயேசு சொன்னவுடன் அந்த மரம் பட்டு போனது உண்மையா, இப்படி மறுநாளிலே அந்த மரம் பட்டு போனது என்பது உண்மையா? ரெண்டு விஷயத்திலுமே ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. இயேசு சொன்ன மாத்திரத்துல அந்த மரத்தினுடைய வேர் பட்டு போனது. ஆனால் அது வெளியில தெரியறதுக்கு ஒரு 24 hours ஆச்சு, 24 மணி நேரம் ஆச்சு. அவர் சொன்ன மாத்திரத்துல அவன் சொன்னபடியே ஆகும் என்று அந்த வேதம் சொல்லுகிற அந்த பிரமாணத்தின் அடிப்படையில அவர் பேசினார். இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசிக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்பொழுதே தன் சூழ்நிலைகளுக்கு எதிரான வார்த்தையை அவர் எப்போது பேசினாரோ அப்பொழுதே முதல் அடி, அதாவது அதனுடைய வேர் பட்டு போனது. அந்த சூழ்நிலையின் வேர், அந்த பிரச்சனைக்கான வேர் பட்டு போனது. அது வெளியில தெரியறதுக்கு ஒரு 24 hours ஆச்சு. அடுத்த நாள் வரும்போது தான் வெளியில சீடர்களுக்கு தெரிஞ்சது. ஆனா முதல்ல அவர் மரத்தை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது சீடர்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வர வர இந்த ஆள் என்ன செய்யறாருன்னே தெரியல, இப்ப மரத்து கூடலாம் வேற பேச ஆரம்பிச்சிட்டாரா? ஏன்னா சீடர்கள்லாம் அவர் மரத்துக்கிட்ட அவர் பேசினார். அங்க அப்படியே சொல்லியிருக்கு வேதத்துல. 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். மரத்தோடு இயேசு பேசுகிறதை அவர்கள் கேட்டார்கள். மரத்து கூடலாம் அவர் பேசுறாருன்னு சொல்லி அதை குறித்த ஏதோ வித்தியாசமான எண்ணத்தோடு அவர்கள் போனார்கள். ஆனா இப்ப திரும்பி வந்த போது அந்த மரம் பட்டிருந்தது. இப்பொழுது சீடர்களுடைய கவனங்கள் அது மேல திரும்புகிறது. விசேஷமா பேதுரு எல்லா விஷயத்திலையும் ஆர்வம் காட்டுகிற நபரா அவர் இருக்கிறாரு. 21வது வசனம் பார்த்தீங்கன்னா, பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. அவன் நேத்துக்கு இயேசு பேசினதை நினைச்சு பார்க்கறான். இவர் இந்த மரத்தை பார்த்து பேசினாரு, அது அவர் சொன்ன மாதிரியே ஆயிட்ட, இதுல ஏதோ விஷயம் இருக்கிறது. அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. மரத்தை பார்த்து இவர் சொன்னார், இது ஆயிடுச்சு, அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இயேசு இந்த விசுவாச போதனையை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் சூழ்நிலை உங்கள் காதிலே ஒரு செய்தியை ஓதி கொண்டிருக்கலாம். நீ இப்படியே பண கஷ்டத்துல தான் வாழ போற, நீ அவமானத்துல தான் வாழ போற, நீ வியாதியிலே தான் மரிக்க போகிறாய் என்று உங்கள் சூழ்நிலை ஏதோ ஒரு எதிரான தகவலை உங்கள் காதுகளிலே தந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு தேவ வார்த்தையை நீங்கள் எடுங்கள், அதை தியானியுங்கள். அதிலே உங்கள் சூழ்நிலைகளுக்கு பதிலா என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து பேச ஆரம்பியுங்கள், பேச ஆரம்பியுங்கள். நீங்கள் பேசும்போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியும். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பேச ஆரம்பிக்கிற அந்த நிமிடத்திலே அந்த சூழ்நிலைக்கான வேர் பட்டு போகிறது என்பதுதான் உண்மை. அது வெளியில தெரிகிறதுக்கு இயேசுவுக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்திலையும் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அது உங்கள் விசுவாசத்தை பொறுத்தது. நீங்கள் இதை பயிற்சி செய்கிற அந்த அந்த முறைமையை பொறுத்தது. அது வெளியில தெரிகிறதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கு தரித்திரத்தில் இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த தரித்திரத்துக்கு எதிரான தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு, நானும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், இனி கடன் வாங்காதிருப்பேன், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டிலே தங்கும். இதை பேசுங்கள், இதை உங்கள் வாயில வைத்து அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். நீங்கள் தேவனை போல உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் அப்படிதான் காரியங்களை செய்கிற தேவன். மாம்ச ரூபத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் அப்படிதான் சூழ்நிலைகளையும் காரியங்களையும் அவர் மாற்றுகிறதை பார்க்கிறோம். உங்கள் வார்த்தை உங்கள் உலகங்களை சிருஷ்டிக்கிறது. தேவன் எப்படி வார்த்தையால் உலகங்களை உருவாக்கினாரோ அதே போல நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்கள் உலகங்களை உருவாக்குகிறது. இங்க சொன்ன உடனே
ஒன்று நடந்தது, ஆனால் அது வெளியில தெரியல என்று நாம் இந்த பகுதியில பார்க்கிறோம். அதே போலதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பிக்கும் போது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். இனி நான் பலவீனன் அல்ல, நான் பலவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் பேச 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 சொல்ல சொல்ல, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாறை மேல விழுகிற அடியை போல, ஒரு நிலத்திலே தூவப்படுகிற விதையை போல தேவ வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. வெகு விரைவிலே ஒரு விளைச்சலை, வெகு விரைவிலே ஒரு அந்த சூழ்நிலை பெயர்ந்து போய் இருக்கிற ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை என்று தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பிரச்சனையை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அந்த அளவிற்கு அவர்கள் இல்லாமல் போவதை நீங்கள் காண முடியும். தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயில் வைத்து பேசுகிற அந்த நல்ல தீர்மானத்திற்கு நீங்கள் வாருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள். இதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நான் என்ன பண்ணாலும் அது உருப்படுறதில்லை, நான் என்ன செஞ்சாலும் அது வேற மாதிரி ஆயிடுது. நான் ஒருத்தர் இப்படி சொன்னார் பாருங்க, சில பேர்லாம் அப்படி, ஒருத்தர்ல பல பேர் இதை அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நான் மாவு விற்க போனா மழை பெய்யுது, காத்தடிக்குது, நான் மாவு விற்க போனா காத்தடிக்குது, நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது. அதாவது நான் என்ன பண்றேனோ அதுக்கு எதிராகவே எல்லாமே இருக்கு என்பதை அநேகர் நம்பி அதையே பேசுகிறார்கள். நான் கிழக்க போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா எல்லா பஸ்ஸும் மேக்கவே போயிட்டு இருக்குது. அநேகர் அதையே நம்புறாங்க. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன, எல்லாம் எனக்கு எதிராக நடந்துட்டு இருக்குது, நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்கள் சூழ்நிலைகளுக்கு கைதியாய் இருக்க பிறந்தவர்கள் அல்ல. சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து அவைகளை ஆளுகை செய்யும்படி நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரோ சின்ன வயசுல சொன்னதா அப்படியே நம்பிட்டு ஒரு நாள்